Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. இது 9th Mathematics Chapter 2 Real Numbers Exercise 2.8 Question number 5 Simplified. இதில் 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. 4ம் டிஃப்ரெண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிஷனில் இருக்குது, செகண்ட் ஒன் சப்ட்ராக்ஷனில் இருக்குது, தேர்ட் ஒன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அண்டு ஃபோர்த் ஒன் டிவிஷனில் இருக்குது. ஓகேயா, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரைட், இப்போ முதல் கணக்கை பாருங்கள். 2.75 இன்ட்டு 10 பவர் 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 பவர் 8. இதுபோல் அடிஷனில் அல்லது சப்ட்ராக்ஷனில் நம்ம காமன் டேர்ம் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இங்கே எங்கே சார் காமன் டேர்ம் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இங்கே 2.75 இருக்குது, இங்கே 1.23 இருக்குது. அதாவது ரெண்டு நம்பருமே வேறு வேறு நம்பர். இது 10⁻7, இது 10⁻8. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுக்கு மாறுபடுது. அப்போ என்ன செய்கிறது? அப்போ காமனாக எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒன்று 10⁻8 7 மாற்றணும், அல்லது 10⁻7 வந்து 8 மாற்றணும். உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் இரண்டையுமே 10⁻7 மாற்றி பண்ணியிருக்கலாம், அல்லது 10⁻8 வச்சு பண்ணியிருக்கலாம். இப்போ 10⁻7 மாற்றினா என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை என்ன செய்யணும்? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் 10⁻8 மாற்றணும் அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அப்போ எது ஈஸி? ஸ்வீட் அண்ட் ஷார்ட்கட்டாக நம்ம பண்ணுறது 10⁻8 தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ 10⁻8 எந்த நம்பர் இருக்குது? இதுதான் இருக்கு இல்லையா? இதை நான் மேலே எழுதிக்கிறேன். அதாவது 1.23 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் இன்ட்டு 10⁻8. இப்போ இதை 10⁻8 மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இதோட 1 ப்ளஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தசம புள்ளி ஒரு பிளேஸ் தள்ளி, அதாவது வலம் இருந்து இடமாக போகணும் இல்லையா? அப்போ ஒரு நம்பர் தாண்டி புள்ளி வந்தால் இந்த மூணுமே என்னவாயிரும்? டெசிமல் நம்பர் ஆயிரும். அப்போ இது எப்படி வரும்? புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுருங்க, 0.275 இப்படி வந்துடும் இல்லையா? அப்போ இங்கே மெய்ப்பகுதி, அதாவது ரியல் நம்பர் அல்லது முழியன் பகுதி என்னவா இருக்கும்? எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, 0 இருக்கும். அப்போ 1க்கு நேர் கீழே 0 போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுங்க. இப்போ இங்கே மேல் நம்பர் இல்லைன்னா டெசிமலுக்கு பின்னாடி லாஸ்டில் நம்பர் போட்டால் அதுக்கு மதிப்பு எதுவும் இல்லை, பட் இதுக்காக வேண்டி போட்டிருக்கோம். ஓகேயா? இப்போ ஆட் பண்ணுங்க. இப்போ இது 10 காமனாக வந்துருச்சா? அப்போ இதை நம்ம காமனாகவே போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 0 + 5 = 5, 7 + 3 10, 0 பேலன்ஸ் 1, 2 + 2 4 + 1 5.1, which is the required answer. That's all. அடுத்ததா செகண்ட் சம் பாருங்க. 1.598 இன்ட்டு 10⁻17 இருந்து 4.58 இன்ட்டு 10⁻15 கழிக்க சொல்றாங்க. இந்த கூட்டல் கழித்தல் கொடுத்தாவே காமன் டேர்மை வெளியே எடுத்துக்கலாம். இதில் காமன் டேர்ம் எது சொன்னேன்? இந்த 10 அடுக்கு தான். இதில் எது பெரிய எண் அப்படின்னு கேட்டால் 10⁻17. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? மேலே எழுதிக்கலாம். அதாவது செகண்ட் சம் எப்படி எழுதணும் அப்படின்னா 1.598 இன்ட்டு 10⁻17. நேர் கீழே என்ன பண்ணுறேன்? அதையும் 10⁻17 போட்டுடுறேன். ஓகேயா? இப்போ எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ 10⁻15 10⁻17 போகுதுன்னா என்ன அர்த்தம்? இதில் 2 சேர்க்குறேன். 2 சேர்த்தா இதுக்கு என்ன மீனிங்? இந்த புள்ளி 2 தசமத்தானம் தள்ளி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஆல்ரெடி ஒரு தசமத்தானம் இருக்குது, இன்னும் தசமம் நம்மளுக்கு வேணும். அப்போ இங்கே 0 போடணும். அப்போ முழு எண் என்னவா இருக்குது? தசமத்தானம் தள்ளி இந்த பக்கம் நம்பர் இல்லைன்னா முழு எண் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? 0 புள்ளி, இங்கே ஒரு 0 போடணும், 0 4, அப்புறம் என்ன பண்ணணும்? 5 8 போட்டுக்கணும். இப்போ இதுக்கு நேர் மேல் நம்பர் இல்லையா? இங்கே ஒரு 0 போடுங்க. ரைட், இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இது காமன் டேர்ம் இல்லையா? நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 10⁻17. இப்போ கழிக்கலாமா? இப்போ இது 10 ஆகிடும், இது வந்து 7, 10ல் 8 போனால் 2,
7ல் 5 போனால் 2, 9ல் 4 போனால் 5, 5ல் 0 போனால் 5, 1ல் 0 போனால் 1. ஓகே, ஸோ 1.5522 into 10 power 17 which is required answer. ஓகே, புரியுதா? அடுத்தது தேர்ட் சம் பாருங்க. 1.02 into 10 power 10 multiplied 1.20 into 10 power minus 3. இது போல மல்டிப்ளை பண்றது அல்லது டிவைட் பண்றது, இதுலலாம் காமன் டேர்ம் எடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? எளிமையா பண்றதுக்கு இங்கேயே சில மாறுபாடுகளை பண்ணிடலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை முழு எண்ணா மாத்திக்குவோம். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, புள்ளி வச்ச நம்பர் மல்டிப்ளை பண்றது கடினமா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், இந்த புள்ளிய இங்க கொண்டாந்தீங்கன்னா அது முழு எண்ணா மாறிடும், அதாவது இன்டிஜரா மாறிடும். அப்ப இந்த டெசிமல் 2 ஸ்தானம் தள்ளி போகணும். இது எப்படி போகுது? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அதாவது இடமிருந்து வலமா போனா இங்க மைனஸ் பண்ணணும். ஓகேயா? அதே போல இதுவும் அப்படிதான். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்னா இங்கேயும் மைனஸ் பண்ணணும். அப்ப இது எப்படி மாறுது? தேர்ட் சம் இது இங்க போறப்ப இது முழு எண் ஆயிடுது, அதாவது இன்டிஜர் ஆயிடுது. அப்ப 102 புள்ளி இங்க எதுவுமே இல்லை, 0 தான், இன்ட்டு 10 அடுக்கு 10 minus 2 equal to 8 இன்ட்டு இதுவும் அதே போல தான் 120 இன்ட்டு 10 அடுக்கு ரெண்டுமே எப்படி இருக்கு? குறை குறியீடு இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ஆட் பண்ணிட்டு சைன் மைனஸ் போட்டுக்கோங்க. 10 அடுக்கு -3 -2 ஈக்குவல் டு -5. இப்போ பெருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? இந்த இன்டிஜர் 2ஐ தனியாக எடுத்துக்கோங்க. அதாவது 102 120ஆல் பெருக்குவோம், ரைட்? இன்ட்டு 10 அடுக்கு 8 10 அடுக்கு -5ஆல் பெருக்குவோம். இப்போ இதை பெருக்குனீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த 0 ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. 12ஆம் வாய்ப்பாடு 12 இன்ட்டு 2 24, 0 இருக்கு இல்லையா? அப்போ 24 அப்படியே போட்டுடலாம். அடுத்து 1 12 12, ரைட்? இன்ட்டு இதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பாடே இருக்கு, a பவர் m இன்ட்டு a பவர் n. என்ன வாய்ப்பாடு? a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. அதாவது அடிமானம் ஒரே மாதிரி இருந்தா அடுக்கு என்ன செய்யணும்? பெருக்கல்ல கூட்டிக்கணும். பட் இங்கே எப்படி இருக்கு? ஒன்று மிக எண்ணாவும் ஒன்று குறை எண்ணாவும் இருக்கு. அப்போ என்ன செய்யுங்க? 8ஐயும் -5ஐயும் கூட்டினீங்கன்னா கழிக்கணும். அப்போ 8ல் 5 போனால் பாக்கி நம்மளுக்கு என்ன வரும்? 3. அப்போ 10 அடுக்கு 3ஆக மாறிடும். பட் இது விஞ்ஞான குறியீடு இல்லையே. அப்போ என்ன செய்யணும்? விஞ்ஞான குறியீடுங்கிறது ஒரே ஒரு முழு எண் இருக்கணும், அதாவது 1.2240 இருக்கணும், இன்ட்டு 10 அடுக்கு 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முழு எண்ணில் புள்ளி எங்கே இருக்கும்? ரைட் மோஸ்டில் இருக்கும். அப்போ இங்கே இருந்து எங்கே வந்திருக்கு? 4 தசமம் தாண்டி வந்திருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இன்ட்டு 10 அடுக்கு 4ன்னு போட்டுக்கணும். ஓகே, அப்போ என்னவாச்சு உங்களுக்கு? 1.224. கடைசியாக 0 இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லை, நீங்கள் ஒட்டுடலாம். இன்ட்டு 10 அடுக்கு நான் முதல்ல சொன்னது தான். இது மாதிரி இருந்ததுன்னா இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி அடுக்கை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 கூட்டல் 4 ஈக்குவல் டு 10 அடுக்கு 7. எளிமையாக இருக்கா? ஓகே, அடுத்தது 4வது கணக்கு. இப்போ இதுலேயும் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8.41 இன்ட்டு 10 அடுக்கு 4 வகுத்தல் 4.3 இன்ட்டு 10 அடுக்கு 5. வகுக்கணும் அப்படின்னா முதல்ல இது என்ன செய்யலாம்? முழு எண்ணா மாற்றிக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? இந்த புள்ளி 2 தசமம் தள்ளி இந்த பக்கம் வரணும், இது 1 தசமம் தள்ளி வரணும், ரைட்டா? அப்போ 2 தசமத்தானம் தள்ளி வந்தால் என்ன பண்ணணும்? இங்கே 2 மைனஸ் பண்ணணும், இங்கே 1 மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ எப்படி மாறுது? இது முழு எண்ணா மாறும் பொழுது 841.0 இன்ட்டு 10 அடுக்கு 4ல் 2 கழிச்சா 2 கிடைக்கும். நான் டிவைடை டைரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகேயா? இது 43.0 இன்ட்டு
10 அடுக்கு 5ல் 1 கழிச்சா 4, 10 அடுக்கு 4. ஓகே, இப்போ ரெண்டுமே முழு எண் ஆயிடுச்சா? இதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். பண்ணி காட்டலாமா? 841 43ஆல் வகுப்போம். ரைட், ஃபஸ்ட்டு 84 எடுத்துக்கலாம். 84ல் ஒரு தடவை தான் 43 வரும், ஏன்னா 2 தடவைங்கிறப்ப 86 ஆகிடும். அப்போ 1 டைம் போட்டிங்கன்னா 43 அப்படியே வந்துடும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா பாக்கி என்ன இருக்கும்? 4 - 3 = 1, 8 - 4 = 4. அடுத்து 1 டவுன் பண்ணுங்க, 411. இதில் வந்து how many times? மேக்ஸிமம் ஒரு 9 டைம்ஸ் போடலாமா? 9 3s are 27, பேலன்ஸ் 2. 9 4s are 36 + 2 38. மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 1ல் 7 போகாது, பாரப்ப 11ல் 7 போனால் 4. இங்கே 0 இருக்கும், 1 பாரப்ப 10 ஆயிரும். 10 - 8 = 2. இது 3 - 3 0 ஆகிடும். இனி நம்பர் இல்லை, இங்கே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 240 ஆகிடும். ஓகேயா? இப்போ 240ல் how many times அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 5 × 43 = 215. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 - 5 = 5. இங்கே 3 இருக்கும், 3 - 1 = 2. ஏற்கனவே புள்ளி வச்சுருக்கோம், 250 ஆயிரும். ஒன்ஸ் அகைன் 5 டைம்ஸ் போடலாமா? அதே 215 கிடைக்கும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 250 - 215 = 35. இப்போ என்ன செய்யலாம்? ஏற்கனவே புள்ளி இருக்குது, 0 போட்டுருங்க, 350 ஆயிரும். 350 அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் ஒரு 8 டைம்ஸ் போடலாமா? 8 3s are 24, பேலன்ஸ் 2. 8 4s are 32 + 2 34. இப்போ மைனஸ் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 50 - 44 = 6. ஏற்கனவே புள்ளி இருக்குது, இது 60னா கூட how many times? மேக்ஸிமம் 1 டைம் போடலாம். இட் இஸ் லெஸ் தேன் 5. நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறப்ப நமக்கு என்ன செய்வோம்? மோர் தென் 5ஆக இருந்தால் ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். பட் லெஸ் தென் 5னா இட் இஸ் எனஃப். ஓகேயா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 19.558 இன்ட்டு, இப்போ இங்கே ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்? a/m டிவைட் பை a/n. கோஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா? ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? a/m - n. அப்போ எப்படி எழுதணும்? 10 இது மேலே போகிறப்ப 2 - 4 = -2 கிடைக்கும். இப்போ நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளுக்கு முழு எண் பகுதியில் வந்து ஒரே ஒரு நம்பர் இருக்கணும், அதாவது இன்டீஜரில் ஒரு நம்பர் இருக்கணும். அப்போ இந்த புள்ளி எந்த பக்கம் வரணும்? ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டுக்கு வரணும் இல்லையா? அப்போ எப்படி மாறும்? 1.9558 இன்ட்டு, இப்போ இது போல் வளமிருந்த இடம், அதாவது ரைட் டு லெஃப்டில் வந்தால் நம்மளுக்கு பவர் எப்படி மாறும்? மிக எண்ணா, அதாவது பாசிட்டிவாக மாறும். எத்தனை தசமத்தானம் தள்ளி வந்திருக்கு? ஒரு தசமத்தானம். அப்போ இங்கே எப்படி போடணும்? 10⁻1 இன்ட்டு 10⁻−2 = 1.9558 இன்ட்டு, இதற்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? a/m × a/n = a/m + n. 1ஓட 2 ஆட் பண்ணணும், பட் இங்கே எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. அப்போ 1 - 2 = -1. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 சமயமே நான் எளிமையாக சொல்லி கொடுத்ததா நம்புகிறேன். நீங்களும் நம்பினா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.